ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் மை சேனல். இன்றைக்கி நம்ம முருங்கைக்கீரை சாம்பார், பாரம்பரிய முருங்கைக்கீரை சாம்பார் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம பருப்பை நல்லா ஒரு 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 கப்பு பருப்பை நல்லா, ஒரு தக்காளி, கொஞ்சம் பூண்டு, மஞ்சத்தூள், எண்ணெய் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம், பெருங்காயம், வெந்தயம் தாளிச்சிக்கலாம். ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், கருவேப்பிலை தாளிச்சிக்கலாம். நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா சாம்பாருக்கு சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம கடைஞ்சி வச்ச பருப்பில் சாம்பார் தூள் 1 1/2 ஸ்பூனு, உப்பு, ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளியை கரைச்சி ஊற்றி நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. ஒரே ஒரு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதில் ஒரு தக்காளி நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம ஒரு 3 கைப்பிடி முருங்கைக்கீரை நல்லா கழுவிட்டு உருவி நல்லா பூச்சிலாம் பார்த்துக்கோங்க. நல்லா கழுவி சேர்த்து வதக்குவாங்க. கலர் மாறத்துக்குள்ளே நம்ம கடைஞ்சி வச்ச பருப்பு கலந்து வச்சதெல்லாம் எடுத்து அதில் ஊற்றிடுங்க. ஒரே ஒரு கொதி விடுங்க. ரொம்ப கொதிக்க வேண்டியதில்லை. ரொம்ப கீரையை வேக வச்சோமா அதில் இருக்க சத்துக்கெல்லாம் அழிஞ்சிரும். இப்போ ஒரு கொதி வந்துருச்சோன்னே ஆஃப் பண்ணி கொத்தமல்லி தழை தூவி இறக்குங்க. சூப்பரான முருங்கைக்கீரை சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.